இயற்கை அதை எழுதியது, காலத்தால் பிறந்த விதி நீ. अनंत वासुकं विशेषं पद्मनाथं च कम्बलं शङ्खपारुतराष्ट्रं तक्षकं कल्या तथा एतानि नवनमानि नागनं च महात्मना सायंकाले पठ्ये नित्यं प्रातःकाले विशेषतः सायंकाले पठ्ये नित्यं प्रातःकाले विशेषतः விதிகளை முடிக்க வேண்டும், நீயே வர வேண்டும் நாகினி. நாகமணியை காக்க வேண்டும், வாடி சிவனாகினி. சிவனால் பிறந்த அருள் நீயே, விஷம் எனும் ரத்தினத்திந்தி போலே. அமர ரகசியத்தின் ராணி நீயே, நீயே சிவனாகினி, நீயே சிவரக்ஷகி. நாகமணி பொதுவாக இச்சாதாரி நாகங்களுக்கு சிவபெருமான் கொடுக்குற ஒரு நாகமணி. இது சாதாரண மனுஷங்க கிட்டலாம் இருக்காது. ஆனால் குருதேவா சொல்கிறாரு நாகமணி மலை மேலே இருக்குன்னு. இவர் பேச்சு நான் எப்படி நம்புறது? இவர் மனுஷனா இல்லைன்னா இவரும் ஒரு இச்சாதாரி நாகமா? நாகமணி போயிட்டு இருக்கிற இடம் இவருக்கே எப்படி தெரிஞ்சிச்சு? இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன மாதிரி ஒரு இச்சாதாரி நாகத்தாலேயே அந்த நாகமணி கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த குருதேவா நாகமணி மலை மேலே இருக்குன்னு சொல்லி என்னை மலைக்கு அனுப்புகிறாரு. இந்த குருதேவா உண்மையான குருதேவாவா? இல்லைனா போலியா? நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அந்த நாகமணி சிவபெருமானே எனக்கு பரிசாக கொடுப்பாரு. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அந்த டிராகனை நான் எப்படியாவது அழிக்கணும். ஆனால் இந்த குருதேவனை பற்றி நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிது. இத்தனை வருஷமாக எனக்கு குருவாக இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த நாகமணி விஷயத்தில் மட்டும் அவர் தோற்று போயிட்டாரு. நாகமணி நாகங்கள் கிட்ட தான் இருக்கும். அவர்கிட்ட எப்படி? அவருக்கு அந்த நாகமணி இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னா அவரே போய் எடுத்துக்கிறது தானே.
நாகராஜா விட்டுட்டு இல்லை நானும் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ என்னை பார்த்தா சந்தோஷப்படுவாரா மாட்டாரா? இல்லைனா கோவப்படுவாரா? இல்லைனா நாகராஜாவை நான் சமாதானப்படுத்தணும். நானும் நாகராஜாவும் சேர்ந்து அந்த டிராகனை அழிக்கணும். நாகராஜா திடீர்னு என் மேலே ஆக்ரோஷம் ஆயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது? நான் அவரோட நல்ல நண்பன் ஆகிடணும். அந்த டிராகன் இங்கே தான் எங்கேயோ இருக்குது, என்னால் உணர முடியுது. நான் நாகராஜா கிட்ட போய் சொல்லணும் இந்த விஷயத்த. நான் நாகராஜா முன்னாடி போயிட்டு நாகராஜாவுக்கு சந்தோஷப்படுத்த போகிறேன். உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு சொல்லு. எதனால நீங்க என்னை தனியாக விட்டுட்டு போனேன்? நீ என்னை தனியாக விட்டுட்டு போயிட்ட. இது மனுஷங்க இருக்கிற இடம். நான் ஒரு இச்சாத நாக பாம்பா இருக்கிறேன். இப்போ நான் தனியாக என்ன பண்ணுவேன்? நீ தானே என் கூட இருக்கணும். நம்மளுக்கு நேரம் குறைவா இருக்கு. எப்படியாவது அந்த நாகமணி எடுத்து அந்த டிராகன் அழிக்கணும். இதுக்கு நீ உதவி செய்வியா? உங்களுக்காக என்ன வேணா செய்வேன் நாகராஜா. அந்த டிராகன் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டிராகன் மேலே இருக்கோ கீழே இருக்கோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்ம கவலைப்பட்டே ஆகணும் நாகராஜா, இல்லைன்னா அந்த டிராகன் நம்மளை கவலைப்பட வச்சிடும். நீ என்ன சொல்ற? பைத்தியம் ஆயிட்டியா? நான் இருக்கிற வரைக்கும் அந்த டிராகனால இந்த உலகத்தையும் இந்த ஊரையும் ஒன்றும் பண்ண முடியாது. போகிறவனை நீ என்னத்துக்கு எடுக்கிற? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் போயிட்டு கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும் அந்த டிராகனை கொல்றதுக்கு. அந்த பயிற்சி எனக்கு கொடுங்க. இச்சாதாரி நாகங்களுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சி, உனக்கு இல்லை. சரியா? என்னை சதாரி பாம்பா மாற்றுங்க. எனக்கும் சதாரி பாம்பா மாறுறதுக்கு ஆசையாக இருக்குது. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏன்னா நீ ஒரு சாதாரண மனுஷன். நாளே மாற முடியும். ஏன்னா எங்கள் தாத்தாவோட தாத்தா இச்சாதாரி பாம்பு தான். நாகலோகத்தின் ராஜா நாகராஜாவா இருக்கிறேன். அந்த நாகமணியை பயன்படுத்தி என்ன வேணா ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். இதுதான் உன்னோட ஆசையா? இதுதான் உன்னோட ஆசைனா நான் நிறைவேற்றுறதுக்கு தயாரா இருக்கிறேன். அப்படி ஆகட்டும், நான் சொல்ற மாதிரி செய். நாகமணி வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை மாத்துறேன். சரி, உன்னோட ஆசை இதுதானா? நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். இப்போதைக்கு நான் போயிட்டு அப்புறமா வர யாரோ வர மாதிரி இருக்கு. நீ ஜாக்கிரதையா இருக்கணும், பத்திரமா இருக்கணும். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் இங்கேருந்து. நீ என்னை தேடாத. நாளைக்கு காலையில தான் நான் வருவேன். வந்ததுக்கு அப்புறமா எது இருந்தாலும் பேசிக்கலாம்.